ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா, எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சது சாக்லேட். அது என்ன சாக்லேட்னா பீனட் சாக்லேட். நம்ம வீட்லயே எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் 2 சாக்லேட் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து டார்க் சாக்லேட்டு, இன்னொன்று வந்து மில்க் சாக்லேட்டு. இது ரெண்டும் எடுத்திருக்கேன். இப்போ என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் கேஸ் பற்ற வச்சு நம்ம டபுள் பாயில் பண்ண போறோம். இப்போ வந்து தண்ணியில் ஊற்றிட்டேன் கீழே. இப்போ வந்து மேலே வந்து இந்த டார்க் சாக்லேட்டை நம்ம உடச்சி போட்டுக்கலாம். இப்போ இந்த 2 டார்க் சாக்லேட்டை நான் இதுக்குள்ள போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே விட்டுருணும், மெல்ட் ஆகும் தன்னால. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இது மாதிரி நல்லா மெல்ட் ஆகணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம கடலையில சேர்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நல்லா நம்மளுக்கு சாக்லேட் மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கடலையை சேர்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து நான் கடலை வந்து பச்சை கடலை தான். இது வந்து நான் வறுத்து இப்போ வந்து தோலெல்லாம் எடுத்துட்டு இப்போ இதில் வந்து சாக்லேட்ல சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். நல்லா நம்ம வீட்லயே செய்யறதுனால சூப்பரா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சாக்லேட்டு கடலை மட்டும்தான் நான் வேற சேர்த்துருக்கேன், வேற எதையுமே நான் சேர்க்கல. இந்த மாதிரி கலந்தாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா, ஒரு பிளாஸ்டிக் டப்பா ஏதாச்சும் உங்க வீட்டில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எங்கிட்ட அலுமினியம் கிண்ணம்லாம் எதுவுமே இல்லை, அதனால வந்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் இருந்துச்சு. இதில் வந்து நான் பட்டர் ஷீட் போட்டு வச்சிருக்கேன். இப்போ வந்து இந்த பட்டர் ஷீட்குள்ள நம்ம அந்த சாக்லேட்டை சேர்த்துடலாம். இந்த மாதிரி நம்ம எல்லா சைடும் இந்த மாதிரி பரப்பிக்கணும். இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் போய் நம்ம ஃப்ரீசரில் வச்சிடணும் ஒரு 1 ஹவருக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம 1 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு பிளேட்ல வந்து இதை கொட்டி அப்படியே வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு பார்க்கவே சூப்பரா இருக்குல்ல. பிளேட்ல தண்ணி எல்லாம் இருக்கக்கூடாது. இதை வந்து இப்போ நம்ம பீஸ் போட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன எடுத்துருக்கோம்னா, நான் மில்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். அதே மாதிரி தான் பாயில் பண்ணணும், டபுள் பாயிலிங். இப்போ இது வந்து ஓப்பன் பண்ணி அதே போல நம்ம திருப்பி உடைச்சு விட்டு மெல்ட் ஆகட்டும். நம்ம அது முடிக்க நம்ம வெயிட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, குட்டி குட்டியாக நான் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். இந்த மாதிரியும் நீங்கள் வந்து அப்படியே எடுத்து கூட நீங்கள் சாப்பிட்லாம். இல்லை வந்து நம்ம மில்க் சாக்லேட்டை வந்து டிப் பண்ணி திருப்பியும் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம ஃப்ரீசரில் வச்சுட்டும் நம்ம எடுத்து அதுக்கப்புறமும் நம்ம சாப்பிட்லாம். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த சாக்லேட் வந்து மெல்ட் ஆகட்டும். இப்போ வந்து நான் வந்து மில்க் சாக்லேட்டை நல்லா மெல்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த சாக்லேட் அதில் போட்டுடலாம். போட்டுட்டு இந்த மாதிரி மேலே இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் நம்ம அழகா அப்படி திருப்பி விட்டு, ஒரு ஃபோக் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இது மேலே லைட்டாக அப்படி தடவி விட்டுட்டு நல்லா இது போல போட்டு நம்ம எடுத்துக்கலாம். சுடும், பார்த்து செய்யுங்க. கையில் ரொம்ப சுடுது, 2 சைடும் பார்த்து நம்ம பொறுமையாக தான் செய்யணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது அழகாக இப்படி எடுத்து
அம்மா பண்ணிட்டாங்க. இதை நம்ம முதல் போய் ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஒரு 1/4 மணி நேரம் கழித்து எடுத்து நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம 1 hour ஆயிடுச்சு. சாக்லேட் வந்து நல்லா வந்து செட் ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பராக வந்து நம்ம பீனட் சாக்லேட் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்குலாம் சூப்பராக இருக்கும், ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நம்மளே வீட்டில் எல்லாமே செய்யலாம். நம்மளா வீட்டில் இருக்கிற பொருள் தான். நம்ம வந்து சாக்லேட் மட்டும் நம்ம கடையில் வாங்கி இந்த மாதிரி மெல்ட் பண்ணி நம்ம செட் பண்ணி வச்சிட்டோம்னா தினைக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். கடலை வந்து ரொம்ப ஹெல்த்து தான், உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் நீங்கள் வந்து ஹெல்த்தி ஃபுட்டு தான் இதெல்லாம். நீங்கள் தாராளமாக நீங்கள் செஞ்சு கொடுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.